கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலிருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காகவென்றால் அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று. அதாவது ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை தேடி வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்க்கும் போது இவர்களுக்காக மெய்ப்பன் இல்லையே என்று அங்கலாய்க்கிறார். அப்படி அவர் அங்கலாய்ப்பதற்கான காரணம் என்ன? ஒரு மெய்ப்பன் என்னவெல்லாம் செய்வார் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு மெய்ப்பனுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? அழகான பாதையிலே வழி நடத்துவார். எந்த ஆடுகளுக்கு மெய்ப்பன் இருக்கிறாரோ அந்த ஆடுகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது சரியான பாதையிலே நடத்த மெய்ப்பன் இருக்கிறார். இரண்டாவது, அந்த மெய்ப்பன் அவர்களை அழகாய் போஷிப்பார். எங்கு தண்ணீர் அதிகம் இருக்கிறது, எங்கு உணவு அதிகம் இருக்கிறது என்று அழகாய் போஷிப்பார். மூன்றாவது, ஒரு மந்தையை பாதுகாப்பதில் மெய்ப்பரின் பங்கு மிகவும் அதிகமாயிருக்கிறது. ஓநாய், காட்டு மிருகங்கள் இப்படி வரும்போது அதை பாதுகாக்கிற உன்னதமான பொறுப்பு மெய்ப்பனுக்கு இருக்கிறது. நான்காவது, பலவீனமான மற்றும் நோயுள்ள ஆடுகள் மேல் கவனம் செலுத்தி அதை மீண்டும் ஆரோக்கியத்தோடு வழி நடத்த மெய்ப்பனால் மாத்திரம்தான் முடியும். அது மாத்திரமல்ல, திடீரென்று ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டால் அதை கண்டுபிடிக்க கூடிய பொறுப்பு மெய்ப்பனுடையது. இப்படி மெய்ப்பனுடைய பொறுப்புகள் அதிகம் உண்டு. அது மாத்திரமல்ல, மந்தையை ஒன்றாக நடத்துவதற்கு மெய்ப்பன் தேவை. அது மாத்திரமல்ல, எச்சரிக்கையுடன் கண்காணிப்பதற்கு மெய்ப்பன் நிச்சயம் தேவை. ஆடு கூட்டம் நடந்து செல்கிறது என்றால் முன்னே குழி இருக்கிறது என்பதை பார்த்து கவனிப்பாய் நடத்துவதற்கு மெய்ப்பன் தேவை. அது மாத்திரமல்ல, அவர்களை முன்னின்று வழி நடத்த மெய்ப்பன் மிகவும் அவசியமாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை ஒன்று சேர்த்து அது உணவு உண்ட பின் அதற்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறதற்கு மெய்ப்பன் அவசியம். இப்படி அநேக காரியங்கள். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக தியாக மனப்பான்மையுடன் வேலை செய்ய மெய்ப்பனால் மாத்திரம்தான் முடியும். அன்றைக்கு எப்படி தாவீது தன் உயிரை கூட பொருட்டாய் எண்ணாமல் சிங்கம் வந்த பொழுதும் கரடி வந்த பொழுதும் தன் ஆட்டை தப்புவித்தாரோ, அப்படி தன்னை பார்க்கிலும் தன் ஆடுகளின் ஜீவனை காக்க வேண்டும் என்கிற மெய்ப்பன் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு ஆண்டவர் தற்காலிகமாக அவர்களை விட்டு ஒரு இடத்திற்கு போகும் போதே இவர்கள் மெய்ப்பன் இல்லாமல் இருக்கிறார்களே என்று இவ்வளவு அங்கலாய்ப்பார் என்று சொன்னார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாமும் அந்த மெய்ப்பனை விட்டு வெகு தூரம் வந்து விடுகிறோமே. இந்த 10 காரியங்களை நாம் இழந்து போவோம். ஒருவேளை இன்றைக்கு இதில் ஏதாவது ஆசீர்வாதங்கள் தவறி கொண்டிருக்குமானால், ஆண்டவரை, நான் இன்னும் சரி செய்ய வேண்டியது என்ன? உம்முடைய வார்த்தைக்கு நான் சரியாய் கீழ்ப்படிய உதவி செய்யும் என்று செபியுங்கள். ஏனென்றால் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது அவர் நல்ல மெய்ப்பனாய் இந்த 10 காரியத்தை செய்வார். வழி நடத்துவார், போஷிப்பார், பாதுகாப்பார். பலவீனத்தில் நோயற்று இருக்கும் போது நம்மை தேற்றுவார். நாம் தொலைந்து போகும்போது நம்மை தேடி வருவார். நம்மை ஒரு மனதோடு நடத்துவார். எச்சரிக்கையுடன் நம்மை கண்காணிப்பார். முன்மாதிரியாக நமக்கு முன்னே நடந்து போவார். இளைப்பாறுதலை தருவார். அது மாத்திரமல்ல, நமக்காக ஜீவனையே கொடுத்த தேவன் நம்மை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவார். ஆகவே இந்த 10 ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள மெய்ப்பனை எப்பொழுதும் நாம் அருகில் வைத்துக் கொள்வோம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.